ஒரு ஊரில் ஒரு செல்வந்தர் இருந்தார். ஒரு நாள் ஏதோ ஒரு வேலையாக நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரது செருப்பு அறுந்து போக அருகே இருந்த வீட்டுக்கு சென்று அந்த வீட்டுக்காரரை அழைத்து, ஐயா, நான் நடந்து வரும்போது என் செருப்பு அறுந்துருச்சு. புது செருப்பு வேற. அதனால் இதை இப்படியே தூக்கி எறிய மனசு வரல. இங்கே உங்கள் வீட்டு வாசலில் ஓரமாக வச்சுட்டு போகிறேன். காலையில் என் வீட்டு வேலைக்காரனை அனுப்பி எடுத்துக்கிறேன் என்றார். அதற்கு அந்த வீட்டுக்காரர் அந்த செல்வந்தரை பார்த்து, ஐயா, நீங்கள் எவ்வளோ பெரிய செல்வந்தர். எங்கள் வீட்டு வாசலில் உங்கள் செருப்பு கிடப்பது கூட எங்களுக்கு கௌரவம் தான். நீங்கள் தாராளமாக வச்சுட்டு போங்க என்று சொன்னார். சில ஆண்டுகள் கடந்தது. ஒரு நாள் அந்த செல்வந்தர் இறந்து போனார். அவரின் இறுதி ஊர்வலம் நடந்தது. செருப்பு வைத்தாரே அந்த வீட்டு வாசல் வழியே சென்றது. அப்போது நல்ல மழை. அவரது உடலை தூக்கி வந்தவர்கள் அந்த வீட்டுக்காரரிடம் சென்று, ஐயா, சரியான மழையாக இருக்கிறது, தூக்கி செல்ல முடியவில்லை. இந்த உடலை இங்கு மழை நிற்கும் வரை வைத்துவிட்டு பிறகு எடுத்து செல்ல அனுமதி தாருங்கள் என்றனர். உடனே அந்த வீட்டுக்காரர் கோபப்பட்டு, ஏண்டா, யார் வீட்டு பிணத்தை யார் வீட்டு வாசல் வைக்க போறீங்க? மரியாதையாக எடுத்துட்டு போயிருங்க என்றார். எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் உயிர் உடம்புல இருக்கிற வரைக்கும் தான் மனிதனுக்கு மரியாதை கிடைக்கும். இந்த மாதிரி குட்டி குட்டி கதைகளை கேட்கறதுக்காக நம்ம குட்டி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.